ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நிரந்தரமாக பணத்தை கொடுக்கறது கிரகங்கள் யாருதுன்னு சொல்ல போகிறேன். அதாவது எப்படின்னா, மனிதனுக்கு பணம் வேணும், பணத்துக்காக தான் அங்கிட்டு ஆடி ஓடி வேலை பார்க்குறோம். யாராக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் நமக்கு தேவை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேர்க்கணும், அப்படி தான் எல்லாருமே இருக்குது. உள்ளூர் எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, மூலம், போராடம், உத்திராடமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ தேவைகளை பூர்த்தி பண்ண நமக்கு பணம் தேவைப்படுது. இப்போ ராசி தனுசு ராசி. தனுசு ராசின்னு என்ன சார் அப்படின்னா, தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. சந்திரன் தனுசு ராசிக்கு வரும்போது நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அவர் மூலத்திலேயோ உத்திராடத்திலேயோ போராடத்திலேயோ இருக்கும்போது பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புக்கு தான் ராசி. தனிப்பட்ட முறையில் லக்கணம். இப்போ நீங்கள் இன்னாருக்கு மகன், இன்னாரோட கணவன், இன்னாரோட தாய் தகப்பன் அப்படின்னா அது லக்கணம் உங்கள் தனிப்பட்ட அமைப்பை சார்ந்தது. ராசிங்கிறது வெளியே வந்துட்டீங்க, ஊருக்கு வந்துட்டீங்க, சமுதாயத்துக்குள்ளே கலந்துட்டீங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு தொழிலாளியாக இருக்கீங்க, யாரோ ஒரு ஆளாக இருக்கிறீங்க. அப்போ ராசி தான் அங்கே வேலை செய்யும். சரியா? ராசி தான் ஒரு மனிதனுக்கு உணர்ச்சி உணர்ச்சி சம்மந்தப்பட்டது. மனம் சம்மந்தப்பட்ட உணர்ச்சி, உடல் உழைப்பு, இதுக்கெல்லாம் ராசி தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அது ராசியை வச்சு தான் நம்ம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. சரியா? அதனால் ராசிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிங்கிறது சந்திரன் தான் மனோகாரகன். சரியா? மனம்னாலே ராசி தான். சரியா நேர்களே? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதாக போகுது. காரணமே ராசியை வச்சு தான். இப்போ சிலவர் பாருங்கள், சார் இன்றைக்கி பொழுதே சரியில்லை சார் விடுமாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜனன ஜாதகமனத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அன்றைக்கி ராசி சரியில்லாமல் இருக்கும். அதனால் அவங்க மனசு அன்றைக்கி சரியில்லாமல் இருக்கும். ஒரு மாதிரி அன்னீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. சிலவர் பாருங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, கூழ குடித்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டில் பழைய சோறு சாப்பிட்டோம் சந்தோஷமாக ஜம்முன்னு இருப்பானுங்க. சரியா? என்னென்னா அவனுக்கு அன்றைக்கி ராசி நல்லாயிருக்கும். ராசிங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்டு. அதன் அடிப்படையில் தான் பலன்கள் போடுறோம். பொது ஜோடித்திலேருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். தனுசு ராசிக்கு ஆயிரக்கணக்குன்னு சொல்ல முடியாது, 100 கணக்கு மேலே போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 600, 700, 800 வீடியோ மேலே போட்டிருப்பேன். மொத்தமே 5000 வீடியோ போட்டாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு 100 கணக்கில் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிரந்தரமாக பணத்தை கொடுக்க வேண்டிய கிரகங்கள், அதுக்குண்டான தெய்வங்கள், வழிபாடு சொல்கிறேன். அதாவது வருமானம்னு என்ன சார்? பணம் தான். தனம்னா வருமானம், வரும்படி, வரவு. அதுக்கு யார் சார் கொடுக்கணும் அப்படின்னா சனி பகவான் தான். ராசிக்கு 2 குடைவன் சனி பகவான் தான். 2ஆம் இடம் தனஸ்தானம், வருமானஸ்தானம். சனி பகவான் எப்போல்லாம் நல்ல நிலைமைக்கு போகிறாரோ அப்போல்லாம் தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க. ஒரு வரியில் வீடியோ முடிச்சிடலாம். சனி பகவான் எப்போல்லாம் ராசிக்கு நல்ல நிலைமையில் போகிறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். வருமான பிரச்சனை இருக்காது. செலவு ஒரு பக்கம் இருக்கும், அதை சொல்லக்கூடாது. அது 12 கோடிவனை பார்த்து சொல்லணும். செவ்வாய் நிலப்பாடை பார்த்தா தான் செலவு. இப்போ நம்ம வருமானத்தை பற்றி தான் பேசுகிறோம், செலவை பற்றி பேசலை. வருமானம் வருமா அதை தான் பேசுகிறோம். குழாயில் தண்ணி வருமா அதை தான் பேசுகிறோம். குடம் ஓட்டையாக இருக்கா அதை பற்றி பேச முடியாது. குடம் ஓட்டையாக இருக்கா இல்லைங்கிறது 2வது விஷயம். ஆனால் குழாயில் தண்ணி வருதா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ குழாயில் தண்ணி வருமா சார் அப்படின்னா அதுக்கு சனி பகவானோட அனுக்கிரகம் இருக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மூலமோ போராடமோ உத்திராடமோ, சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் வலுத்து ராசிக்கு நல்லா இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? சனி பகவான் சுபத்துவமாக இருக்கணும். சனி பகவான் குரு பார்வையிலையோ, சுக்கிர தொடர்புலையோ, புதன் தொடர்புலையோ, பௌர்ணமி சந்திரன் தொடர்புலையோ இருந்தார்னா வருமானம் நல்லாயிருக்கும். இதை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 குடையவன். சரியா? 2 குடையவன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த வருமானம் நீடித்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு கண்டக்டராக இருக்கிறீங்க, பஸ்ஸில் வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒன்றில் கூலி வேலை பார்க்குறீங்க, மாத வருமானத்துக்கு இருக்கிறீங்க. சில பேர் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் மாத வருமானத்துக்கு இருப்பாங்க. அந்த வருமானம் மட்டும்தான் வரும். ஆனால் அரசில் சில பேருக்கு எக்ஸ்ட்ரா வருமானமும் வரும். சரியா? சம்பளத்தை காட்டிலையும் சில பேருக்கு சலுகைகள் நிறையா இருக்கும். அதெல்லாம்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அது இயல்பு தான். இன்றைக்கி நாடு அப்படி இருக்குது. அதனால் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் வரும். அதை வச்சு தான் குடும்பத்தை நகர்த்தணும். இவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சார் நான் தனியார் வேலையில் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் மட்டும்தான் வருது, இதை வச்சு நான் குடும்பத்தை நடத்தணும், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கட்டி கொடுக்கணும், இதை நான் சிறப்பாக செய்யணும் சார், எனக்கு வேறு எந்த போக்கும் இல்லை, தொழில் உத்தியோகம் தான், எனக்கு வேறு எதுவும் கிடையாது, என் கையே எனக்கு உதவி அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பகவானை வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இவங்க சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு எள்ளு சாதம் வைக்கணும், இல்லைன்னா நல்லெண்ணெய் சாதம் வைக்கணும். தனி ஒரு மனிதனாக இருக்கேன், நான் சம்பாதிச்சா நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தனுசு ராசி நினைக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். காக்காக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் வைக்கலாம், அல்லது எள்ளு சாதம் வைக்கலாம். எள்ளு சாதம் சில நேரம் ஏற்பாடுக்கு வராது. அதனால் வெள்ளை சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு காகத்துக்கு வைங்க, மிகச்சிறப்பாக இருக்கும்.
வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க சனிக்கிழமை தோறும். எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. நாட்டு சக்கரை, தூள் சக்கரை போடுங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சரியா? நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு சில உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். கடன் வாங்கி தான் உதவி பண்ணணுன்னு கிடையாது. கண்ணில் பார்க்க நேரம் உதவி பண்ணுங்கள். ரொட்டோடம் போகிறீங்க, உடல் ஊனமுற்றவர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 ரூபா 5 ரூபா இப்படி ஏதோ போடுங்க. சரியா? ஒரு காணிக்கை போடுங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உதவிக்கு பொருளை கொடுங்க. பொருள் உதவி பண்ணுங்க. இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அதன் அடிப்படையில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஸோ தனுசு ராசியில் தினம் வருமானம் பண்ணுறவங்க, மாத வருமானத்துக்கு இருக்கிறவங்க, சரியா, அவங்களாம் வந்து இந்த கிழமையில் இந்த காரியத்தை பண்ணணும். காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும். அதுபோல் சின்ன சின்ன காரியங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த தசா புத்தியெல்லாம் கணிக்க வேண்டாம். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை, இது என்ன திசை நடந்தாலும் சரி, தசா புத்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ராசிக்கு உண்டான கிரகம் 2 கூடையவன், பணத்தை கொடுக்கக்கூடியவன், அவருடைய நாள் அன்னைக்கு, அவருடைய கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு சில காரியத்தை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. 2028 வரைக்கும் இருப்பார். அதனால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. பொருளாதார இதில் அவ்வளோ பிரச்சனை வராது. இதை என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். கடைப்பிடிச்சி பாருங்கள், நல்லா இருப்பீங்க, நல்வழிப்படுவீர்கள். இது வந்து இந்த மாத வருமானம் பண்ணுறவங்களுக்கு, மாத வருமானம் ஒரு நிலையான வருமானம் வாங்குறவங்களுக்கு உண்டான வழிபாடு பரிகாரம். சார், நான் வந்து ஒரு 4-5 வண்டி வாங்கணும் சார், ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு 2-3 வீடு கட்டணும், சரியா, அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும், நான் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வராது. சில பேருக்கு தான் அந்த இது வரும். நாட்டில் எல்லாருமே முதலாளியாக இருக்காங்க இல்லை, யாரோ ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் தான் முதலாளியாக இருப்பாங்க. மீது 90 பேர் அவங்ககிட்ட வேலை பார்ப்பாங்க. எல்லோரும் முதலாளி ஆக முடியாது. எல்லோரும் முதலாளி ஆகிட்டோம்னா நம்ம நாடு வேறு மாதிரி போயிடும். வேலை பார்க்கறதுக்கு ஆள் எல்லாம் போயிடும். இப்போயே வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் படிச்சிட்டாங்க. முந்தியெல்லாம் ஒரு ஊருக்கு தான் ஒரு டாக்டர் இருப்பார். இப்போ ஒரு தெருவுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு. சரியா? அப்படி ஆயிடுச்சு. சரியா? ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இதை பற்றி பேசுகிறோம்னா வேறு சப்ஜெக்ட் போயிடும் நமக்கு. நான் ஏற்கனவே ஊருக்கு கதை நிறைய பேசுவேன். இது நமக்கு தேவையில்லை. நம்ம ஜோதிடத்தை பற்றியே பேசுவோம், அஷ்டோவை பற்றி பேசுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லோரும் முதலாளி ஆக முடியாது. 100க்கு ஒரு 10 பேர் தான் முதலாளியாக இருக்க முடியும். மற்ற எல்லாருமே வந்து தொழிலாளியாக தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் பேலன்ஸாக இருக்கும். சரியா? பொருளாதாரம் சமச்சீராக பேலன்ஸாக இருக்கும், சமுதாயமும் சமச்சீராக இருக்கும், அது பேலன்ஸாக இருக்கும். ரைட்டு. அப்படி ஒரு அமைப்பு வேணும் சார். நான் என்ன சார் செய்யலாம்? தனுசு ராசியில் பிறந்துட்டேன், போராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன். நான் ஒரு கார் வாங்கி 4-5 கார் வாங்கி ட்ராவல்ஸ் விடணும், எனக்கு அதிர்ஷ்டம் வரணும். சரியா? அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தோறும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். வாயார படித்து காதால் கேட்கணும். சும்மா இந்த டேப்பில் போட்டு கேட்டேன், ஃபோனில் போட்டு கேட்டேன்லாம் இருக்கக்கூடாது. படிக்கணும், புக்கு வாங்கி படிக்கணும். இல்லைனா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா பாராயணம் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். சரியா? கந்தசஷ்டி கவசம் படித்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 1 4 பெருகும், 4 10 பெருகும், 10 100 பெருகும். ஸோ இப்படி மல்டி லெவல் பெனிஃபிட் ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு சாதம் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து துவரம்பருப்பு சாதம் கொடுக்கணும். அது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பரணி, பூரம், போராட நட்சத்திரம் வரும். செவ்வாய்க்கிழமை வரும். காலண்டரை பார்த்தா தான் தெரியும். கிழமை செவ்வாய்க்கிழமையாக வரும். அன்றைக்கி நட்சத்திரம் வந்து பரணி, பூரம், போராடம்னு வரும். அன்றைக்கி வந்து பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற நாள் கொடுக்கறத காட்டிலும் அன்றைக்கி மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். நான் எதையும் பார்க்க மாட்டேன், எனக்கு நல்லது நடக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெருசாக போகணும் அப்படின்னா எதுவும் நடக்காது. மெனக்கிடணும். காலண்டரை டெய்லி பார்க்கணும். காலண்டரில் உள்ள கதையெல்லாம் பார்க்கணும். கதைன்னு இல்லை, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். கிழமை என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, இது 3ஐயும் பார்க்கணும். இந்த கரணம் யோகம்லாம் அது வந்து எல்லோரும் பார்க்க முடியாது. ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் பார்க்க முடியும். நாள், கிழமை, திதி, இது 3ஐயும், நாள், நட்சத்திரம், திதி 3ஐயும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் டெய்லி வீடியோ போடுறேன். இப்போ தினமும் 4 மணிக்கு ஒரு வீடியோ வருது. இன்று யார் கோடீஸ்வரன்னு ஒரு வீடியோ போடுறேன். லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர் போடுறேன். அதில் எல்லா நட்சத்திரத்துக்கும் யோகமுள்ள நட்சத்திரங்கள், ராசி பலன்களை எல்லாம் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் எல்லாமே சொல்லுவேன், நான் பஞ்சாங்கம் எல்லாமே சொல்லுவேன். அதில் என்ன சொல்கிறேன்னா, தினமும் நீங்கள் வந்து அந்த கிழமையை சொல்லணும். இப்போ நாளைக்கு வந்து 26ஆம் தேதி மார்ச் 26 பங்குனி 12 வியாழக்கிழமை, முக்கியமான நாள், உங்கள் ராசிநாதனுடைய நாள், குருவாரம். என்ன நட்சத்திரம்?
திருவாதிரை நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரம். ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், புதன் கூட சேர்ந்து நல்ல நிலமையில் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணணும். தேவகுருவை, பிரகஸ்பதி, பொன்னானனே குரு பகவானை சொல்லணும். தேவிஸ்ரீ கர்மாரியம்மனோட நாமத்தை சொல்லணும். ஏன்னா அந்த நாளுக்கு உண்டான அதிதேவதிகளை வந்து நம்ம கொஞ்சம் ரிசீவ் பண்ணணும். நாளைக்கு மதியத்துக்கு மேலே ராமநவமி, நவமி வந்துடும், திதி வந்துடும், சாயந்தரம் வந்துடும். ஸோ ராமபிரானுடைய நாமத்தை சொல்லணும். ராமபிரான் நாமம் இருக்குது, சரியா? ராமரை சொல்லணும், ராமபிரான் நாமத்தை சொல்லணும். ஓம் கோசல ராமா போட்டி, தசர ராமா போட்டி, கையே ராமா போட்டி, சீதா ராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்த ராமா போட்டி, சுந்தர ராமா போட்டி, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், இதை நீட்டி முழங்கினோம்னா நேரம் ஆகும். அதனால் நாளைக்கு சாயந்தரம் ராமர் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, சரியா? ராமர் கோயில் மேக்ஸிமம் நிறைய இடத்துல இருக்காது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், பெருமாளை வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலே ராமரை வழிபாடு பண்ண மாதிரி தான். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ராம பக்தன், ராமதூதன். நாளைக்கு ராமநவமி, நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேலே ராமநவமி, ஸ்ரீராமநவமி, சரியா? நாளைக்கு எத்தனை மணிக்கு மேலே ராமநவமி ஆரம்பிக்குது? மதியம் 2:36, 2:56, 3 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருது. ஸோ நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் கோயிலுக்கு போகலாம். 5 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவ்வளோதாங்க, இதை செய்யணும். அந்த 4 நட்சத்திரம் கிழமையெல்லாம் பார்த்து சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் கெடுதல் நடக்காது. கெடுதல் நடக்காமல் இருந்தாலே நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நல்லது சொல்கிறதுக்கு, நல்லது செய்கிறதுக்கு யாரும் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வர வேண்டிய பணம் வந்துடும். எப்படி சேலரி நம்மக்கிட்ட கேட்டுகிட்ட கிரெடிட் ஆகுது, டங்குன்னு கிரெடிட் ஆகிறதுல மெசேஜ் வருதில்ல, அது மாதிரி தான் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். நல்லது வந்து கெடுதல் இல்லாமல் இருந்தாலும் போதும், நல்லது ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், சரியா? ரைட்டு. இப்போ எதுக்கு இது ஆரம்பித்தேன்னா, இந்த 5ஆம் இடம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி நீங்கள் கந்தச கவசம் படித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுத்துட்டே இருக்கும். பெரிய லெவலுக்கு எனக்கு ரீச் ஆகலாம். நான் ஒரு கடையில் வேலை பார்க்குறேன் சார், நான் ஒரு பலசர கடை வைக்கணும், நான் ஒரு கடையில் சிப்பந்தியாக வேலை பார்க்குறேன், நான் ஒரு தனியாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு சாதம் வைக்கணும். அது வந்து பரணி பூரம் போராட நட்சத்திரம் வர அன்றைக்கி வச்சிங்கன்னா கூடுதல் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு சாதம் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க, அடுத்து என்ன சார் செய்யலாம்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், சார் நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும், பேர் புகழோடு வாழணும், பேர் புகழ் அந்தஸ்தோடு வாழணும், அரசியல் கட்சியில் சேரணும், எலெக்ஷனில் நிற்கணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், நல்லா போகணும் சார், எனக்கு 40 வயசு தான் ஆகுது, நான் ஒரு 70 வயசுக்குள்ளே நல்ல ஒரு உச்சத்தை தொடணும், நல்லா இருக்கணும், வெகுஜன தொடர்பில் நல்லா இருக்கணும், என் பேரை சொன்னால் ஒரு 100 பேர் 200 பேருக்கு தெரியணும், நான் ஒரு பாப்புலாரிட்டி பிகராக இருக்கணும், பப்ளிசிட்டி இருக்கணும், இப்படிலாம் நினைக்கிறவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா சூரியனை கும்பிடணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், தனுசு ராசிக்கு வந்து சூரியன் அப்பழுக்கற்ற யோகர், நிபந்தனையின்றி பலனை கொடுப்பார், உடனே வந்து கொடுப்பாரு. அவர் இன்றைக்கி வேண்டிட்டிங்கன்னா உடனே வருவார். ஸோ சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணணும். சிவன் கோயிலுக்கு கடைக்குற போயிட்டு வரணும். திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். சரியா நேரங்களை சூரிய வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். பெரியவங்களை மதிப்பு கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற அப்பா, பெரியப்பா, சித்தப்பா இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பெரியவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கணும். பிதற்களை வணங்கணும். சரியா, பிதற்களை வணங்கணும். காக்காக்கு அப்பப்போ சாப்பாடு வைக்கணும். அதுவும் திங்கக்கிழமை தோறும் காக்காவுக்கு வந்து ரொட்டி துண்டு கொடுக்கணும். பிஸ்கட் அல்லது ரொட்டி துண்டு கொடுக்கணும். திங்கக்கிழமை தோறும் காக்காவுக்கு வந்து ரொட்டி துண்டு பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். திங்கக்கிழமையும் கொடுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறப்பு தான். ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறது ரொம்ப நல்லது. அந்த சூரியனோட ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்கும். திங்கக்கிழமை வந்து வழிபாடுக்கு நல்லது. சூரிய வழிபாடுக்கு திங்கக்கிழமை நல்லாயிருக்கும். சோமவாரம் வந்து சிவன் வழிபாடு நல்லாயிருக்கும். இருப்பினும் காக்காக்கு வழிபாடு வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனோட ஆதிக்கம் உள்ள நாள். அன்றைக்கி காக்காவுக்கு வந்து பிதிர்கள், காக்கா வந்து பிதிர்கள், நம்மளுடைய பெற்றவங்களுடைய தாய் தப்பன், நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம தாத்தாவுடைய தாத்தாவை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. ஆனால் காக்கா ரூபத்தில் பார்க்கலாம். அவங்களாம் பிதர்கள். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம பேரம்பேத்திக, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், நம்ம வாரிசுக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும் தனுசு ராசியில் அப்படின்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காக்காவுக்கு ரொட்டி துண்டு வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இனிமேல் தான் இவங்க தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. நிரந்தரமாக பணத்தை கொடுக்குறவங்க இவங்க தான். இவங்களை விட்டு விடாதீங்க. இந்த கிரகங்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும், விடக்கூடாது. சிக்கன் பெட்டினேன் சிவனின் கால்களை, சிவன் பாதத்தை சிக்கன் பிடிச்சிக்கிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் செய்யணும். அவன் இந்த ஆள் ஏதோ சொல்கிறான், இவனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறான், இது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா, சினிமா நடிகர் சொல்கிறதெல்லாம் நம்மளால் எப்படியே கேட்குறாங்க. சினிமா நடிகர் சொல்கிறத அப்படியே காது கொடுத்து கேட்குறான். சரியா, வண்டி எடுத்து போகிறான், கூட்டத்தை சேர்க்குறான், இடிச்சுக்கிட்டு போகிறாங்க. சரியா, என்னென்னமோ நடக்கு. ஆனால் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஜோதிடர், ஒரு வெகுஜனத்தில் வந்து மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க பேச்சை கேட்குறது இல்லை. அந்த மனப்பான்மை குறைஞ்சிருச்சு. சரியா, நான் யாரையும் குறை சொல்லலை, வளர்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா, எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் நினச்சி சொல்கிறோம்.
சரியா நேரில் இந்த வீடியோவை கேட்குறவங்க 100ல் ஒரு 10 பேர் இதுக்கு செவிசாஞ்சு இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டு நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம், நல்வழிப்பட்டிருக்கிறாங்க. அதனால் தனுசு ராசினியர்கள் இந்த சின்ன சின்ன காரியங்களை பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கணும்னா சிவன் வழிபாடு, சூரியன் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், சிவன் வழிபாடு, காகத்துக்கு ரொட்டி துண்டு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும். சரி சார், எனக்கு பெரிய ப்ராஃபிட் ஆகணும் சார், நான் பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், சரியா, மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பெரிய ப்ராஃபிட் வரணும், ஏகபோகமாக இருக்கணும், சரியா, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், சரியா, 10 எம்எல்ஏ என்கிட்ட காசு வாங்கணும், நான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அரசியல்வாதிகளுக்கு காசு கொடுக்கணும், நான் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கணும், சீர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வழிபாடு பண்ணணும். சுக்கிர வழிபாடு உங்களுக்கு பெரிய ஒரு சுகத்தை கொடுக்கும், தூக்கி வைப்பார். சுக்கிரன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ராசி லக்கணத்துக்கு 3 8 மறையக்கூடாது, சரியா. அதுவும் தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராசிக்கு 8ஆம் இடம் கடகத்தில் இருந்தாலும் நல்லா இருக்காது. பெண்கள் விஷயத்தில் இழிச்சு பேசுவாங்க, ஆனால் காரியம் நல்லா இருக்காது, சரியா. பொதுவாக சுக்கிரன் ராசி லக்கணத்துக்கு 3 8 மறையக்கூடாது. மறையாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிர திசை உங்களுக்குலாம் வரப்போகிறது கிடையாது. போராட நட்சத்திரத்துக்கு பிறக்கும்போதே வந்துடும், உத்திராட நட்சத்திரத்துக்கு வராது, மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசில் வந்துடும், சரியா. காலேஜில் படிக்கும்போது வரும், அந்த 20 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு போயிடும். மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு காலேஜிலே வந்துட்டு போயிடும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட இடையாபிச்சுக்களை கொடுக்குறவர் சுக்கிர திசை தான். கொஞ்சம் வயசில் பழுத்துருவாங்க. சுக்கிரை சரியில்லை வச்சுக்கோங்களேன், பிஞ்சிலே பழுத்துரும். காதல் அது இது ஊரை சுற்றுறது அப்படின்னு படிப்பு மேலே கவனம் செலுத்தாமல் அப்படியே போயிடுவாங்க. நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன் நான். ஒரு 25 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். அவங்களுக்கு சுக்கிரன் சரியில்லை, நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை புரட்டி போட்டுருவார். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு ஆண் ஆணுக்கோ பெண்ணுக்கோ 25 வயசுக்குள்ளே என்ன பழக்க வழக்கம் வருதோ அதான் கடைசி வரைக்கும் இருக்கும். 25 வயசுக்குள்ளே ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழக்க வழக்கம் வாழ்நாள் முழுக்க வரும். ஸோ இந்த மூல நட்சத்திரக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் திசை நடக்கும், ஆனால் சுக்கிரன் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஓரளவு நல்லபடியாக கொண்டு போயிடுவார். ஏன்னா ராசிக்கு ஆகாத கிரகம். அதுபோக நீங்கள் சுக்கிர திசை இந்த மூல நட்சத்திரத்துக்கு நடக்கிறவங்க சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. கடகம், சிம்மம், விருச்சிகம், மேசம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்காது. அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாரக ஸ்தானத்தில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட சிக்கலை பண்ணி விட்டுருவார். அதுக்கு மேலே ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் ஒரு ஜோசியர் என்ற முறையில் ஓரளவு தான் சொல்ல முடியும், சரி. எல்லாத்தையும் இங்கே விவரிக்க முடியாது. விவரிக்கலாம், அது தேவையில்லை, சரியா. இப்போ சுக்கிர திசை 25 வயசுக்கு உட்பட தான் நடக்கும். 25 வயசு இருக்கிறவங்க என் வீடியோ முதல்ல கேட்கவே மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். நம்ம வீடியோவை கேட்குறவங்க ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்பாங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறையா கேட்பாங்க, 60 வயசில் இருக்கிறவங்க உட்காந்து 6 முறை முழுமையாக கேட்பாங்க. என் வீடியோவை யார் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும், சரியா நேரில். ஏன்னா நான் எந்த ஃப்ளோவில் பேசுகிறேன்னு அதுவும் எனக்கு தெரியும். 20 வயசு ஆளெலாம் என் வீடியோ கேட்க மாட்டாங்க. யாரா அவன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். அவன் தலைக்கு முடியே வெட்ட மாட்டான். இன்றைக்கி 20 வயசு இருக்கிற பசங்களை பார்த்தா தலை நிறைய முடி வச்சுருக்கிறாங்க. முடியை வெட்டினா தான் மூளை வேலை செய்யும். நான் யாரும் குறை சொல்லலை, இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு, கலாச்சாரம் அப்படி ஆகிப்போச்சு, ரைட்டு. அதுக்குள்ளே போக வேண்டாம். ஊரெல்லாம் திருத்த முடியாது, ஊராக தான் இருக்கும். ஊரோட ஒத்துவாழ நம்ம பழகிக்கணும், ரைட்டு. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சுக்கிரன் ஆரம்பித்து தான் இப்படி போயிட்டோம். சுக்கிர திசைக்கு போயாச்சு, மூல நட்சத்திரத்துக்கு போயாச்சு. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இருந்தாருன்னா பெரிய ஒரு இதை கொடுத்துருவார், சரியா. வாழ்க்கையில் 4 வீடு 2 காரு, எஸ்டேட்டு, தோட்டம், துறவு அப்படின்னு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவார். இதுக்கு என்ன சார் பண்ணணும்? வெள்ளி மோதிரம் போடணும், சரியா. வெள்ளி மோதிரம் போடணும். வெள்ளி மோதிரத்தை எந்த வரல போடணும் அப்படின்னா, சுக்கிரன் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி போடணும், சரியா. வெள்ளி மோதிரத்தை வாங்கி போடணும். ஒரு 2 கிராமுக்கு வெள்ளி மோதிரம் வாங்கி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு? தனுசில் இருக்கிறாரு, மீனத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ஆள்காட்டி வரல போடணும். மகர கும்பத்தில் இருக்கிறாருன்னா நடுவரல போடணும். மேசம் விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா மோதிர வரல போடணும். கடக சிம்மத்தில் இருக்கிறாருன்னா மோதிர வரல போடணும். மிதுனம் கண்ணியில் இருக்கிறாருன்னா சுண்டு வரல போடணும். துலாம் ரிஷபத்தில் இருக்கிறாருன்னா சுண்டு வரல போடணும். எல்லா ராசிக்கும் சொல்லிட்டேன். சுக்கிரன் எந்த இடத்துல எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வரல போடணும். உடனே இந்த வீடியோவில் உடனே கட்டுருவாங்க, எந்த கையில் போடணும் அப்படிம்பாங்க. எந்த கையிலும் போட்டுக்கலாம், இடது கையிலும் போடலாம், வலது கையிலும் போடலாம், எந்த கையிலும் போட்டுக்கலாம், சரியா. ஆண்கள் இடது கையில் போடணும், பெண்கள் வலது கையில் போடணும், இப்படிலாம் கிடையாது. மோதிரம் எந்த கையிலும் போட்டுக்கலாங்க, அதில் ஆச்சாரம்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா. எல்லாமே நம்ம தான் பிரித்து வச்சுருக்குறோம். 2 கையுமே நம்ம கை தான், இடது கையும் நம்ம கை தான், வலது கையும் நம்ம கை தான். அதனால் எந்த கையிலையும் போட்டுக்கலாம். விரல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிக்கம் இருக்குது, சரியா. சுண்டு விரல் புதனுடைய ஆதிக்கம், மோதிர விரல் சூரியனுடைய ஆதிக்கம். சூரியன், செவ்வாய், சந்திரன் 3 பேரும் மோதிர விரல் போட்டுக்கலாம். நடுவிரல் சனி பகவான் தான், சரியா.
ஆள்காட்டி விரல் குரு பகவான், கட்டை விரல் வந்து செவ்வாய் பகவான். சுக்கிரனுக்கு விரல் கிடையாது. அதனால் சுக்கிரனுக்கு வந்து நம்ம சுண்டு விரலை எடுத்துக்கலாம். சரியா? சந்திரனுக்கு வந்து மோதிர விரலை எடுத்துக்கலாம். சூரியனுக்கு மோதிர விரலை எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கு வந்து 2 விரலை எடுத்துக்கலாம். மோதிர விரலையும் எடுத்துக்கலாம், கட்டை விரலையும் எடுத்துக்கலாம். ஆனால் கட்டை விரலை யாரும் மோதிரம் போடுறது கிடையாது. சரியா? கட்டை விரலை யாரும் போட மாட்டாங்க. சரியா நேர்களே? ஆனால் கட்டை விரல் இல்லைன்னா கையே இல்லைன்னு அர்த்தம். நம்ம கைக்கு வந்து முக்கியமான விரல் வந்து கட்டை விரல் தான். சரியா? ரைட்டு. அது செவ்வாயோட அணுக்கரமற்ற விரல். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சில பேர் வீடியோ முழுமையாக கேட்குறது கிடையாது. எந்த கையில் போட்டுக்கலாம், அது ஒரு சந்தேகமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது. நான் வெள்ளி மோதிரத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன், விழுந்து பேசினேன். எந்த கையிலும் போட்டுக்கலாம் அப்படி சொன்னாலுமே மறுபடியும் கேட்குறாங்க, சார் எந்த கையில் போட்டுக்கலாம்? எந்த கையிலையும் போடலாம், விரல் தான் முக்கியம். சரியா? அந்த விரலை நான் வசப்படுத்திட்டேன். ஸோ நீங்கள் இந்த வெள்ளி மோதிரம் போடுறதுனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த சுக்கிரனோட அனுக்கிரகம் கிடைக்கும். அதுபோக வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இனிப்பு கொடுக்கலாம். அச்சு வெல்லம், வாழைப்பழம் கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம், அச்சு வெல்லம் கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு அந்த பொருட்களை கொடுத்தீங்கன்னா, உணவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பசுமாடு வந்து மகாலட்சுமியோட அம்சம். இப்போ நான் எதுக்கு பசுமாடு காகம் சொல்கிறேன்னா, இதுக்கள் தான், இந்த பிராணிகளை தான் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். பசுமாடு தெருவுக்கு வரும், சிலர் வீட்டிலே வளர்ப்பாங்க. காகம் வந்து அன்றாடம் வந்து ஒரு மரத்தில் வந்து உட்காரும். சில பேர் கோயிலில் போய் கொடுக்கலாம், யானைக்கு கொடுக்கலாம். சரி, யானைக்கும் கொடுக்கலாம். யானைக்கு கொடுக்க ரொம்ப சிறப்பு. யானைக்கு கொடுக்குறது குரு பகவானுக்கு கொடுக்குற மாதிரி, உங்கள் ராசிநாதனுக்கு கொடுக்குற மாதிரி. யானை வந்து குருவின் வாகனமாக பார்க்கப்படுகிறது. அதனால் யானைக்கும் கொடுக்கலாம். யானையை வந்து நம்ம பப்ளிக்காக பார்க்க முடியாது, கோயிலுக்கு போனால் தான் பார்க்க முடியும். ஸோ யானைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா, அன்றாடம் வாழ்க்கையில் வந்து நம்ம செய்கிற ஒரு செயல்பாடுகள், ஆன்மீக வழிபாடோடு செய்கிற செயல்பாடுகள், வாழ்வியல் தத்துவங்களில் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். இதை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நமக்கு. சரியா? நேரங்காலம் நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்களை தான் பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும். சில பூக்கள் சேர்ந்தால் தான் ஒரு மாலையை தொறுக்கலாம். சரியா? சிறுதுடி பெருவெள்ளம், அது மாதிரி சின்ன சின்ன காரியத்தை பண்ணுங்கள். ஸோ பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னா சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும். கன்னி பெண்களுக்கு உதவி பண்ணணும். சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணணும். சுப காரியத்தில் கலந்துக்கணும். கல்யாணம், சடங்கு, சீமந்தம், ரிசப்ஷன், ஃபங்க்ஷன் இதில் கலந்துக்கணும். கோயில் திருவிழா கலந்துக்கணும். மங்களகரமான நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். சரியா? நெத்தியில் சந்தன குங்குமம் வச்சுக்கணும். எப்போயுமே முகம் பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும். வதனமே சந்திர பிம்பமே ஜனமே, முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கணும், நல்லா இருக்கணும். சரியா? ஒரு இப்போ டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா சுக்கிரன் அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே உட்காந்துக்குருவார். நல்லா கலையாக இருக்கணும். சரியா? சில பேர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அப்படியே இருப்பாங்க. இந்த கவுண்டமணி சொன்ன மாதிரி எறும்புச்சாணியை மூஞ்சில் அடித்த மாதிரி அப்பன மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கலகலப்பாக இருக்கணும். சரியா? பணம் இருந்தால் தான் கலகலப்பாக இருப்பேன், பணம் இல்லைன்னா மும்முன்னு இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும். பணங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. பிறக்கும்போது பணத்தோடு பிறந்தோமா, இல்லைனா போகும்போது பணத்தோடு போகிறோமா, ஒன்றும் கிடையாது. அருணாக்கரை அத்து விட்டு தான் அனுப்பிவிடுவாங்க. சரியா? ஒன்றும் இருக்காது, நிர்மூலமாக தான் போவோம். சரியா? பிறந்ததும் நிர்வாணம், போகும் பெரும்பயணமும் நிர்வாணம். இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம். உட்காந்து யோசனை பண்ணோம்னா எதுக்கு வாழ்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? எதுக்கு வாழ்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு வாழ்கிறேன், எதுக்கு வாழ்ந்தேன், நான் வாழ்ந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், கடைசியில் என்ன ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். பீச்சில் போய் போச்சுட்டாங்க, கடற்கரையில் என்னை போச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கையில் வந்து உட்காந்து யோசனை பண்ணோம்னா ஒன்றும் கிடையாது. ஏதோ நம்மளும் வாழ்ந்து பிறரே வாழ வைக்கிறோம், அவ்வளோதான். அது நல்லபடியாக செஞ்சோம்னா நல்ல வாழ்க்கை. சரியா நேர்களே? அது வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர், சரித்திரம் தண்ணியில் நிற்கிறார். ஸோ நம்ம பேர் தாண்டி நிற்கணும்னா வாழ்கிற வாழ்க்கையில் நல்லது செய்யணும். அந்த நல்லது செய்யணும்னா நம்ம நல்லதை நினைக்கணும், நல்ல காரியங்களை பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து இந்த இறை வழிபாடும் இந்த ஆன்மீக சம்பந்த செயல்பாடுகளும் துணை நிற்கும், அவ்வளோதான். சரியா? இது சாமானியப்பட்ட மக்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க, அவங்க வந்து வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா நேர்களே? புரிஞ்சுக்கணும், எதுவுமே புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல லெவலுக்கு கொண்டு வருவார். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குறவர் வந்து சுக்கிர பகவான் தான். சுக்கிரனை நல்லா டியூன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 4 விதமான வழிபாடை சொல்லியிருக்கிறேன். நான் அன்றாடம் காட்சி சார், நான் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறேன், எனக்கு சிக்கனமாக இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு 4-5 பேரை வச்சு வேலை பார்க்கணும், ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய் பெருமானை வச்சு வேலை பாடுங்க. இல்லை சார் நான் வந்து இன்னும் பேர் புகழ் எடுக்கணும், வெகுஜன தொடர்பில் வெளியாளாகணும், ஒரு பெரிய மனுஷனாக இருக்கணும், பாப்புலாரிட்டி ஃபிகராக இருக்கணும், பாப்புலர் ஃபிகராக இருக்கணும்னா சிவனை வழிபாடு பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இல்லை சார் நான் இன்னும் லெவலுக்கு போகணும், நல்லா எதுக்கு பிறந்தோன்னா அதை அனுபவிக்கணும், உச்சம் தொடணும் அப்படின்னா சுக்கிரனை வழிபாடு பண்ணுங்கள். ஸோ தனுசு ராசிக்கு 4 கிரகங்கள் வந்து இன்றியமையாதவர்கள். இவர்கள் 4 பேர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க நிரந்தரமாக. விரலுக்கேற்ற வீக்கம். நீங்கள் செய்கிற செயல்பாடு, பார்க்குற வேலை, அலோகேஷன், ஆர்கனைசேஷன், அந்த இன்டகிரேஷன்,
கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கொடுப்பாங்க. சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரியன், சுக்கிரன் 4 பேர் விட்டுறாதீங்க. இந்த 4 பேர் தான் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க. இது போக ஜனன ஜாதகம், லக்கணம், தசாபுத்தி அது வேறு இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மதி தான். இதெல்லாம் மதியால் செய்ய வேண்டிய காரியங்கள் தான். மதி சரியா? மதி உள்ள பிள்ளை பிழைக்கும், விதி உள்ள பிள்ளை வாழும், கதி உள்ள பிள்ளை எப்படினாலும் இருந்துடும் சரியா? விதி, மதி, கதி 3 சேர்ந்த ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான செயல்பாடையும் நிர்ணயம் பண்ணுது சரியா? ஒன்றுக்கு தொடர்பு இருக்கும். தொடர்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. அதில் மதிங்கிறது ரொம்ப முக்கியம். மதிங்கிறது ராசி. அதனால தான் சந்திரன் சொல்கிறாங்க. சந்திரனுக்கு ஒரு பேர் மதிவாணன், மதி சரி. அதனால தான் சந்திரன் இருக்கிற இடம் ராசின்னு சொல்லப்படுகிறது. ரைட் நேயர்களே, நானும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். பாருங்கள், எந்த குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ஜனன ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு வாங்கி பார்த்து கொடுப்போம். கமெண்ட் பாக்ஸிலலாம் ஜாதகத்தெல்லாம் அனுப்பாதீங்க. பிறந்த தேதி, டயம், நான் 1960 பிறந்தேன் என்ன அதெல்லாம் அனுப்பாதீங்க. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்கள் ஜாதகத்தில் கமெண்ட் பாக்ஸில் இடத்துல பார்த்து சொல்ல முடியாது. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். நான் போராட நட்சத்திரம் சார், கடக லக்கணம், எனக்கு இப்போதைக்கு குரு திசை நடக்குது சரியா, இந்த பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். நான் சொல்கிறதெல்லாம் தீர்வு தான் சொல்லுவேன். பரிகாரம் அல்லது வழிபாடு சொல்லுவேன். இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லுவேன். அது மட்டும் கேளுங்க சரியா? உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்து என்னால் சொல்ல முடியாது சரியா? ஏன்னா டெக்ஸ்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்குலாம் டெக்ஸ்ட் பண்ண முடியாது. அதுபோக தமிழில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று பியூர் தமிழில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த தங்கிலீஷ்லாம் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக தாய்மார்கள்லாம் இப்போ தங்கிலீஷ் தான் சரியா? எல்லாமே தங்கிலீஷ் தான். அப்படியே ஃபோனை பட போட்டுருது சரியா? அது நமக்கு எனக்கு அதை படிக்கிற பொறுமை கிடையாது, புரியவும் புரியாது. எனக்கு புரியணும், எனக்கு டயம் இருக்கணும். உங்கள் கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கே உங்களுக்கு யோகம் இருந்தால் என் கண்ணில் படும். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 150 கமெண்ட்ஸுக்கு மேலே வரும். நான் இப்போதைக்கு வீடியோ குறைச்சிட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறது கிடையாது. 2 வீடியோ தான் போடுறேன். பொது வீடியோ ஒன்று, ஒரு ராசிக்கு ஒன்று போடுறேன். இதே மணி 1 மணி ஆகிப்போச்சு சரியா? இனிமேல் நானும் சாப்பிட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும். மணி 12:56 ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ 5 மணிக்கு கிடைக்கும் உங்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம கடமைகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிற விஷயத்தை அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் சொல்லுவேன் சரியா? நேரில் வாழ்த்துக்கள், நல்லது நடக்கட்டும். நாளைக்கு ராம நவமி, ராமரை கும்பிடுங்க, நல்ல விதமாக இருக்கும். ராம மந்திரத்தை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.